ஆவியின் திரியேக ஆசீர்வாதம் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான இறை மக்களே, இந்த வாய்ஸ் ஆஃப் சென்ட் ஜான்ஸ் என்ற இந்த யூடியூப் சேனலை அநேகருக்கு நீங்கள் அறிமுகப்படுத்தவும், இந்த ஊழியம் தடையில்லாமல் நடைபெற ஜெபிக்கவும் நான் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளினுடைய சிந்தனைக்காக உபாகம் 31:23 அதிகாரத்தின் வசனத்தின் கடைசி பகுதி, நான் உன்னோடு இருப்பேன், நான் உன்னோடு இருப்பேன். இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள் அருமையான இறை மக்களே, கிறிஸ்துவர்களாகிய நம்மிடத்தில் இருக்கிற ஒரு பெரிய ஆவிக்குரிய பாவம், ஆவிக்குரிய சாபம் என்னவென்று சொன்னால், நான் செபிக்கிறேன், அதனால் என்னை விட திறமசாலி உலகத்தில் ஒருவரும் இல்லை. நான் ஆண்டவரிடத்தில் அவருடைய திருமறையின் வசனங்களை படிக்கிறேன், வாசிக்கிறேன், ஆகவே எனக்கு எந்த குறையும் இல்லை என்று சொல்லுகிறவர்கள் தான் அதிகம். ஆனால் பிசாசானவன் 1 பேதுரு 5 அதிகாரத்தில் பிசாசானவன் யாரை விழுங்கலாம் என்று சுற்றித் திரிகிற இந்த பொல்லாத உலகம், அது மனிதர் மூலமாக இருக்கலாம், நாம் செய்கிற பணியின் மூலமாக இருக்கலாம், நம்முடைய உறவினர் மூலமாக இருக்கலாம், யாரை விழுங்கலாம், எப்பொழுது நம்மை கீழே தள்ளிவிடலாம் என்று சொல்லி. ஆகவே நேற்றைய தின வெளிச்சத்திலும் கூட அநேக நேரங்களில் நாம் நினைக்கின்றோம், விழுவது நல்லது, விழுந்து எழும்பொழுதுதான் நம்மை கீழே விழச் செய்தவன் யார் என்று கண்டுகொள்ள முடியும். அதே நேரத்தில் நம்மை தூக்கி எடுப்பது யார் என்று சொல்லியும் உணர முடியும். ஆகவே அன்பான இறை மக்களே, நான் உன்னோடு இருப்பேன். ஒரு விமானத்தில் பணி செய்யும் பொழுது அந்த விமான பணிபெண் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கிறார். இந்த விமானம் மேல் நோக்கி செல்லும் பொழுது நீங்கள் உங்களுடைய சீட் பெல்ட்டை அணிந்து கொள்ளவும். ஒரு மனிதர் போடாமல் அமர்ந்திருக்கிறார். அந்த மனிதரோட அருகில் ப்ளீஸ் சார், ப்ளீஸ் புட் இன் யுவர் பெல்ட், சீட் பெல்ட் என்று சொல்லும் பொழுது அந்த பெண்மணி சொன்ன அந்த வார்த்தைகளை அந்த மனிதன் கேட்டுக்கிட்டு, நான் சூப்பர்மேன் ஆயிற்று, எனக்கு எல்லா வல்லமையும் பலமும் திறமையும் இருக்குது, நான் விழமாட்டேன், எழமாட்டேன், எனக்கு சீட் பெல்ட் தேவையில்லை, தன்னை குறித்து மிதமிஞ்சி எண்ணுகின்ற ஒரு காரியம். இன்றைக்கு கடவுள் உடைய பிள்ளை என்று சொன்னால் அவனுக்கு கஷ்டமும் பாடுகளும் துக்கமும் துயரும் தான். ஒரு மனிதர் இவ்வாறாக கேட்கிறார், உங்களுக்கு துன்பம் பிடிக்குமா, இன்பம் பிடிக்குமா என்று. இன்பம் என்பது வந்து போகிற ஒரு விளக்கு, ஆகவே அது வேண்டாம், துன்பம்தான் எனக்கு வேண்டும் என்று சொல்கிறார். ஏனென்று சொன்னால் துன்பம் எப்பொழுதும் நம்மோடு இருக்கிற ஒரு உயிர். அந்த உயிர் இல்லை என்று சொன்னால் இந்த உலகத்தில் இன்பத்தை நாம் பார்க்க முடியாது. துன்பத்தின் வழியாகத்தான் இன்பத்தை பார்க்க முடியும். இதை கேட்கும் பொழுது அது ஒரு பெரிய ஒரு சத்தியம், உண்மை அடங்கி இருக்கிறது. அநேகர் இன்றைக்கு துன்பம் வேண்டாம், எனக்கு இன்பம்தான் வேண்டும், நான் விழமாட்டேன், எப்பொழுதும் நின்று கொண்டு தான் இருப்பேன். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் 13 அதிகாரம் 2 வசனத்தில் பார்க்கும்போது மிதமிஞ்சி எண்ணுகிற வாழ்க்கை, மிதமிஞ்சி எண்ணுகிற வாழ்க்கை. பாக்ஸிங் வீரர் முகமது அலி ஒரு முறை சொல்கிறார், தன்னுடைய 61 57 வரை வென்று 61 57வது முறை வென்று தனக்கு எதிராக இருந்த 37 பேரை போட்டு அவர் வீழ்த்தி விட்டார். அவர் தன்னை குறித்து கூறும்பொழுது சொல்கிறார், ஐ ஆம் த கிரேட்டஸ்ட் மேன் என்று கூறிக்கொள்வார். தன்னை குறித்து பெருமையாக அழைத்து கொள்கிற அந்த மனிதன், பெருமை என்பது மற்ற எல்லா பாவத்துக்கும் வேறாக இருக்கிறது. நாம் சம்திங் என்று நினைக்கும்போது தான் மற்றவர்கள் எல்லோரும் ஒன்றுமில்லாதவர்கள் போல ஆகிவிடுவார்கள். ஆக நம்முடைய வாழ்க்கையில் பெருமை என்பது, கடவுள் என்னோடு இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளை என்று சொன்னால் எனக்கு அவ்வளவு திறமை இருக்குது, பாதுகாப்பு இருக்குது என்று சொல்வது அது அல்ல. நான் விழ வேண்டியவன், மீண்டும் எழ வேண்டியவன். எனக்குள்ளாக பெருமை இல்லை, வெறுமைதான் இருக்கிறது. அந்த வெறுமைதான் என்னை மேன்மைக்கு கொண்டு போகும் என்ற அந்த நிலையிலே நாம் உணர்ந்து, நம்முடைய நிலையை உணர்ந்து கடவுளுக்கு பணி செய்யும் பொழுது, கடவுளுக்கு உண்மையாய் நடக்கும் பொழுது, கடவுள் நம்மை இடைவிடாது நம்மை பாதுகாக்கின்ற ஆண்டவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட சிந்தையோடு நாம் இந்த நாளிலே கடந்து செல்வோம். விசேஷமாக இந்த நாள்
ஆண்டவருக்குள்ளாக ஆண்டஸ் செல்சியஸ் அவர்களுடைய பிறந்த நாள். இவர் ஒரு பெரிய ஸ்வீடன் நாட்டைச் சேர்ந்த வானவியல் ஆளர், இயற்கையாளர், கணிதவியாளர் என்றெல்லாம் பல பட்டங்களை பல்கலைக்கழகங்களில் பேராசிரியராக இருந்து பெற்றவர். 1741 உப்சலா வானவியல் ஆய்வகத்தை நிறுவின ஒரு பெரிய மனிதர். இதனையொட்டு அதற்கு பெயர் சூட்டப்பட்ட இந்த நாள்தான் இந்த மனிதருடைய பிறந்த நாள். வானவியல், கணிதவியல், இயற்கையின் ஆளர் என்று சொல்லக்கூடிய அத்துணை திறமையும் இன்றைக்கு ஒன்று தெரிந்து விட்டாலே உலகத்தில் நான் தான் தெரிந்து விட்டவன், எல்லாம் தெரிந்தவன் என்று சொல்லுகின்ற தலைவர்கள்தான் அதிகம், தொண்டர்களும் அதிகம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபம். ஆகவே உன்னிலே தாழ்மையை தரித்துக்கொள், உன்னுடைய பெருமையை விட்டுவிடு. நீ எளிமையானவன், பாவி, விழ வேண்டியவன், துன்பத்தின் பாதையிலே நடந்து போக வேண்டியவன் என்ற உணர்வை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது ஆண்டவர் நம்மை இந்த நாளில் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி வாக்கு கொடுக்கிறார். ஜெபிக்கலாமா? நேசமுள்ள இயேசு சுவாமி, ஆசீர்வாதமாக கொடுத்த அந்த புதிய நாளை ஆசீர்வதித்தார். உமக்கும் எங்களுக்கும் ஆண்டவரும் உம்முடைய கிருபையின் பாதம் இந்த நாளில் கடந்து வரட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுனுடைய அருளும் பரிசுத்த ஆவியினுடைய நல்ல ஒரு பாதுகாப்பு அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன்.